நம்பர்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. லைக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆட் பண்ணல. இது வந்துட்டு Hey guys, before getting into this video, I just want to clarify one thing. புக்கோட ரிவ்யூனா மோஸ்ட்லி ப்ரொமோஷனாக தான் இருக்கும்னு நினைப்பாங்க. பட் திஸ் இஸ் மை பர்சனல் ரிவ்யூ அண்ட் புக்கோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா திஸ் இஸ் நாட் யோர் வீடியோ அண்ட் புக்கோட ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹே கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ் புத்தா புக்கோட ரிவ்யூ தான். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருந்தது. வை பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த புக்கை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ண ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ இப்போது என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இது ப்ரொமோஷன்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. திஸ் இஸ் த ஸ்க்ரீன்ஷாட் தட் ஐ பெய்ட் அண்ட் பாட் திஸ் புக். எடுத்துகிட்டு வந்தேன்னா புதுசாக புத்தா புக் வாங்க போகிற ஆஸ்பிரண்ட்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அண்ட் வாங்கலாமா வேணாவான்ட்டு நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. வை பிகாஸ் மார்க்கெட்டில் நிறைய தமிழ் புக் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் புக்னா தமிழ் புத்தா புக் தான். ஸோ இது வந்துட்டு வர்த்தா இல்லையா அண்ட் இதை யாரெல்லாம் வாங்கலாம்னு பேசிக் டீட்டெயில் வீடியோவாக இருக்கணும்ட்டு தான் நான் இதை சூஸ் பண்ணேன். பர்சனலி புத்தா பப்ளிகேஷனுக்கு நான் மெயில் பண்ணியிருந்தேன். லைக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு 2 வீக்ஸ்க்குள்ளே என்னால் எடுக்க முடியாது. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வேறு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதனா இருக்குமான்ட்டு. அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் மை ஓன் பர்சனல் ரிவ்யூ ஆஃப் திஸ் புக். அண்ட் இதில் வந்துட்டு நிறைய பாசிட்டிவும் இருக்குது, சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ வாங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் புத்தா தமிழ் புக்கில் பிங்க் அண்ட் பிளாக் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆஸ்பிரண்ட்க்கு நடுவில் இந்த 2 புக் தான் ஃபேமஸாக இருக்குது. பட் பிளாக்லேயே 2 எடிஷன் இருக்குது. 2025 to 2026 ஒரு எடிஷன் இருக்குது அண்ட் 2026 to 2027 இன்னொரு எடிஷனும் இருக்குது. அண்ட் லாஸ்ட் எடிஷன் 2026 to 2027ஓட எடிஷனில் 29 டாபிக்ஸ் கவர் ஆகிருக்கு. அதுதான் நான் வாங்கின புக். தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பேசிக்காக ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அவுட் சோர்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் புக்ஸ் இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஆஸ்பிரண்ட்டாக அவுட் சோர்ஸ் புக் வந்துட்டு நிறைய வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஒரு புக் ப்ரிஃபர் பண்ணால் போதுமானது. ஃபஸ்ட்டு குரூப் எக்ஸாமுக்கு என்னென்ன அவுட் சோர்ஸ் புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் அதெல்லாம் ஓரளவுக்கு கம்பைன் பண்ணி இந்த புக்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் அவுட் சோர்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு புக்கை நம்ம அவுட் சோர்ஸ்க்காக தமிழுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் புக் பற்றின வீடியோ இல்லை, இது வந்துட்டு என்னோட ரிவ்யூ வீடியோ தான். ஸோ இந்த புக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸை நான் சொல்ல போகிறதில்ல. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மட்டும்தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதோட கான்ஸ் என்னதெல்லாம்னா, ஃபர்ஸ்ட் திங், நான் இதை வந்துட்டு அட்வான்டேஜில் சேர்க்குறதா இல்லை டிஸ்அட்வான்டேஜில் சேர்க்குறதான்னு தெரியல. வை பிகாஸ் ஒரு டாபிக் இருந்ததுன்னா அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் நிறைய அவுட் சோர்ஸை ரெஃபர் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஆஸ்பிரண்ட்டாலே இந்த புக் ஃபுல்லாக படிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஆக்சுவலாக இது வந்துட்டு அட்வான்டேஜும் சொல்ல முடியாது, டிஸ்அட்வான்டேஜ்னும் சொல்ல முடியாது. ஒரு ஃபிக்ஸ்டு டைமில் இந்த புக்கை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் இதை வச்சு நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக நான் என்ன நோட்டீஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த புக்கில் வடமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. பேஜ் நம்பர் வந்துட்டு ஐ ஜஸ்ட் ஆட் ஹியர். இந்த டாப்பிக்கில் நிறைய நம்பர்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. லைக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆட் பண்ணல. இது வந்துட்டு அவ்வளோ பெரிய மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. பட் நெக்ஸ்ட் அப்கமிங் பப்ளிஷ் பண்ணும்போது இதை வந்துட்டு இந்த மிஸ்டேக்கெல்லாம் சார்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ தேர்ட் திங், பர்சனலி ஐ ஃபெல்ட் இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கண்டென்ட்டும் இருக்குது. கலரில் கொடுத்துருந்தா கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும். Black and white it doesn't suit for this book. நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ எங்கே மார்க் பண்ணுறோம், எங்கே கம்ப்ளீட் பண்ணுறோன்ற ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி இருக்குது புக்கில். ஸோ இவ்வளோ கண்டென்ட் இருக்கும் போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். ஃபைனலி இந்த புக்கை எப்படி யூஸ் பண்ணோன்னா, ஸ்கூல் புக்கோட கிராமர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அண்ட் எக்ஸாம் கிட்ட வந்துட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் மார்க் பண்ணதை வந்துட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வை பிகாஸ் ஃபுல் புக்கை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியாது அண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதும் வேஸ்ட். ஸோ தட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி அண்ட் அதை ஸ்பெசிஃபிக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் குவாலிஃபையிங் பேப்பரில் பாஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் திங் இருக்குது. ஒன் கான்செப்ட் அண்ட் செகண்ட் ஒன் ப்ராக்டிஸ் வந்துட்டு இந்த புக்கில் தாராளமாக பண்ணலாம். பட் கான்செப்டை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த புக் அவ்வளோ டீப்பாக அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக கண்டிப்பாக இருக்காது. வை பிகாஸ் இது அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க, நம்ம அதை எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது. ஸோ தட் கான்செப்ட் கிளாரிட்டி வேணும்னா இந்த புக்கை வந்துட்டு அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. அண்ட் ப்ராக்டிஸ்க்காக கண்டிப்பாக இந்த புக்கை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ
அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் புத்தா புக்கோட ரிவ்யூ. அண்ட் உங்களோட ஒப்பீனியனும் நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் எந்த புக்கோட ரிவ்யூ போடலான்ட்டோ கமெண்டில் ஆட் பண்ணுங்கள். பாய்.